ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியை நமக. பாலும் தெளிந்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேனே. கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தாயினும் கனிந்த உள்ளம், தளர்விலா தீர வீரம், தீயினை போன்ற தூய்மை, தென்றலை போன்ற தன்மை, மாயையும் அஞ்சும் ஞானம், மன்மதன் போன்ற மேனி, ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. சுவாமி விவேகானந்தரின் பொற்பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஊசிக்காட்டு ஸ்ரீ சிவ சுடலைமாட சுவாமி திருக்கோவிலிலே இந்த கொடை விழாவிலே இந்த அருமையானதொரு பொங்கல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஆதிராவுக்கு பேசுவதற்கென்று ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கிய ஆலய நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் எது ஆன்மீகம். பாரதியார் கூறுவார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்பார். நினைத்து பாருங்கள், எல்லோருமே தான் பிறக்கிறோம். பலர் ஏதோ பிறந்து விட்டோமே என்பதற்காக வாழ்ந்து முடித்திருப்பார்கள். ஒரு சிலர் பிறந்த பயனுக்காக தனக்காக மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எங்கோ ஓர் மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் தனக்காகவும் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்காகவும் வாழ்ந்திருப்பார்கள். பாரதியார் அதைத்தான் கேட்கிறார். பராசக்தியை பார்த்து கேட்கிறார் பாருங்கள். பராசக்தியே, ஒரு வீணையை இந்த உலகத்திலே படைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த வீணை எதற்காக படைக்கப்படுகிறது? கொண்டு சகதியிலே வீசுவதற்காகவா? நிச்சயம் கிடையாது. ஒரு வீணை படைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த வீணையை மீட்டி அதிலிருந்து வரக்கூடிய இசையை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக படைக்கப்படுகிறது. அதே போலத்தான் நாங்களும், நான் இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ எனக்காக வாழ்வதற்காக மட்டுமல்ல, என்னை மீட்டி என்னிலிருந்து வரக்கூடிய பயனை இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள். அதுதான் பொதுநலம். பாரதியார் வல்லமையை கேட்டிருப்பார் பராசக்தியிடம். எதற்காக கேட்டார் தெரியுமா? சுயநலத்திற்காக அல்ல, பாழ்பட்டு நின்ற இந்த சமுதாயம் வாழ்ந்து விட வேண்டுமே என்கிற ஒரு ஆசைக்காக தான். தனக்காக யோசிக்காமல் இந்த சமுதாயத்திற்காக ஒருவன் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை வந்திருக்கும் பாருங்கள். சுயநலத்திலே ஒரு பொதுநலம் வரலாம், ஆனால் பொதுநலத்திலே ஒருபோதும் சுயநலம் வந்துவிடக் கூடாது. ஆகப்பெரிய பண்பாடு அது. அந்த பண்பாடு வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது. அந்த ஆன்மீகம் நமக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் ஆணவம் வெளியே இறங்க வேண்டும். எப்போது ஆணவம் வெளியே போகிறதோ ஆன்மீகம் உள்ளே வந்து விடுகிறது. இதுதான் ஆகச் சிறந்த சுருக்கம். தாயுமானவர் சொல்லுவார் பாருங்கள், சினமடக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயோன் பராபரமே என்று. ஒருவன் எதை அடக்க கற்றுக்கொண்டாலும் மனதை அடக்கவில்லை என்று சொன்னால் அவன் எதை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்தும் பயனே கிடையாதாம். அப்படி இருக்கிறது இன்றைக்கு இந்த கலியுகத்திலே மனிதர்களுடைய மனம். பரந்துபட்ட மனம் வேண்டும் தான், ஆனால்
பரந்த நோக்கிலே இன்றைக்கு மனம் எப்படி போகிறது தெரியுமா? எல்லாவற்றிலும் ஆசை. மண் மீது ஆசை, பொன் மீது ஆசை, பெண் மீது ஆசை, எல்லாவற்றிலும் ஆசை. அந்த ஆசையும் அடங்குவதில்லை. 10 ரூபாய் கிடைக்கிற போது 10 ரூபாய் கிடைத்து விட்டதே என்கிற நிம்மதி வருவதற்கு முன்பாகவே 10,000 ரூபாய் கிடைக்காதா என்று மனம் ஏங்கும். 10,000 ரூபாய் கையில் கிடைத்து விட்டது என்றால் 10,000 ரூபாய் கிடைத்து விட்டது என்ற நிம்மதி வந்த அடுத்த நொடியே 10 லட்சம் ரூபாய் கிடைக்காதா என்று மனம் ஏங்கும். ஆக மனித மனம் நிம்மதி அடைவதை விட அடுத்தது என்ன என்று ஆசைப்படுவது அதிகம். அப்படிப்பட்ட இந்த கலியுகத்திலே வாழக்கூடிய நாம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆன்மீகம் என்பது தேவைப்படுகிறது. ஏதாவது ஒன்றையாவது நாம் துறக்க வேண்டியிருக்கும். எல்லாவற்றிலுமே பற்று வைக்கிறோம். பார்க்கக்கூடிய எல்லாமே வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றிலும் பற்று வைக்கிறோம். ஏதாவது ஒன்றிலிருந்து பற்றை எடுக்கிறோம் என்று சொன்னால் ஆகப்பெரிய ஒரு பரந்த மனநிலை வந்துவிடும். வள்ளுவர் சொல்லுவார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று. ஒருவன் எந்த எந்த பொருட்களிலிருந்து பற்று வைப்பதிலிருந்து நீங்குகிறானோ அந்த பொருட்களால் அவனுக்கு தீமையே வராது என்று சொல்கிறார். பாருங்கள், நாம் அளவுக்கு அதிகமாக பற்று வைக்கக்கூடிய ஒன்றால் தான் நமக்கு தீமையே வருகிறது. அதிலிருந்து நாம் நீங்கி விட்டோம் என்று சொன்னாலே ஆன்மீகம் நம் மனதிலே குடிகொண்டு விடும். நான் முதலிலே சொன்னேன், ஆணவம் வெளியே செல்கிற போது ஆன்மீகம் உள்ளே வருகிறது. ஆன்மீகம் உள்ளே வருகிற போது ஆகச் சிறந்த பண்பான உண்மைத்தன்மை என்பது நம்மிடத்தே வந்துவிடும். மனசாட்சியோடும் மனிதநேயத்தோடும் உண்மைத்தன்மையோடும் ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னாலே அவன் அடியார்களுக்கு நிகராக கொண்டு வரப்படுகிறான். புரியும்படியே சொல்கிறேன், எது உண்மைத்தன்மை, எது மனிதநேயம், எது மனசாட்சி என்று கேட்டால் ஒரு கதையை சொல்லுவார்கள். ஒரு சிற்பி ஒரு அழகான அம்மன் சிலையை செதுக்கி கொண்டிருக்கிறார். சிலையை செய்ய கொடுத்தவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரே ஒரு அம்மன் சிலையைத்தான் செய்வதற்காக கொடுத்திருந்தோம், 2 அம்மன் சிலைகளை செதுக்குகிறீர்களே, இது எதற்காக என்று கேட்டார். சிற்பி சொன்னார், நானும் ஒன்றைத்தான் செதுக்கினேன். ஆனால் அந்த சிற்பத்தை செதுக்கி முடிக்கிற போது அந்த அம்மன் சிலையினுடைய தலையின் பின்பகுதியிலே ஒரு சிறிய கீறல் விழுந்து விட்டது. நான் பழுது செய்து விட்டேன். அதனால் இன்னொரு சிலையை அழகாக செதுக்கி கொண்டிருக்கிறேன். இதனையே உங்களுக்கு தருகிறேன் என்றார். வந்தவர்களும் அந்த முதல் சிலையை திருப்பி பார்க்கிறார்கள். எல்லா பக்கத்திலும் எல்லா கோணத்திலும் பார்க்கிறார்கள். பழுதே தெரியவில்லை, கீறலே தெரியவில்லை. சிற்பியிடமே கேட்டார்கள், ஐயா இதில் எங்கே பழுது இருக்கிறது, எங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையே என்று. சிற்பி எடுத்து காண்பித்து கொடுக்கிறார், பாருங்கள் ஒரு சிறிய கீறல் இருக்கிறது பாருங்கள் என்று. சிரித்தார்கள் வந்தவர்கள். கூர்ந்து பார்த்தால்தான் எங்கள் கண்களுக்கே தெரிகிறது. சிலையை செய்ய கொடுக்கிற போதே நாங்கள் சொன்னோம், இந்த சிலையை 130 அடி கோபுரத்தின் உச்சியிலே தான் வைக்க போகிறோம் என்று. 130 அடி கோபுரத்தின் உச்சியிலே வைக்கக்கூடிய இந்த அம்மன் சிலையின் தலையின் பின்பக்கத்தில் கீறல் இருப்பது யாருக்கு தெரியும்? யார் அவ்வளவு உயரத்தில் சென்று பார்க்க போகிறார்கள்? எதற்காக அவசரப்பட்டு இன்னொரு அம்மன் சிலையை செதுக்கினீர்கள் என்று கேட்டார். சிற்பி சொன்னார், பாருங்கள், யாருக்குமே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். ஒவ்வொரு முறை நான் அந்த ஆலயத்தை கடக்கிற போதும், ஒவ்வொரு முறை அந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தை நான் பார்க்கிற போதும் என் மனம் சொல்லும், இந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அம்மன் சிலையில் ஒரு சிறிய பழுது இருக்கிறது என்று என் மனம் சொல்லும், என் மனசாட்சி சொல்லும். அதனால் இன்னொரு சிலையை வடித்தேன் என்று சொன்னார் என்றால் பாருங்கள், ஆன்மீக பண்பு இங்கே நிறைந்திருக்கிறது. எங்கே உண்மைத்தன்மை இருக்கிறதோ, எங்கே மனசாட்சி நிறைந்திருக்கிறதோ, எங்கே மனிதநேயம் நிறைந்திருக்கிறதோ, அங்கேயெல்லாம் ஆன்மீக பண்பு குடிகொண்டிருக்கும். அதனால் ஆன்மீகத்தினுடைய துவக்கமே இதுதான். அளவு கிடந்து ஆன்மீகத்தை தன்னுடைய மனதிலே கொண்டவர்கள் அடியார்கள், இவர்களுடைய வரலாறை எல்லாம் பார்த்து பாருங்கள். தன்னை மறந்து பரமசிவனை வணங்கி இருப்பார்கள். 63
33 நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்க்கிற போதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று ஒரு நொடி நம்மையே சிந்திக்க வைக்கும். ஒவ்வொருவருடைய வரலாறும் ஒவ்வொரு விதத்திலே எம்பெருமானை அடைய முடியும் என்பதை நிலைநாட்டி கொடுத்திருக்கும். இதையெல்லாம் இழந்தும் எம்பெருமானை அடைய முடியுமா, இவற்றையெல்லாம் இழக்க வேண்டுமா என்று நம்மை ஒரு நொடி சிந்திக்க வைக்கும். ஆக சிறந்த ஆன்மீகத்தின் அடிப்படையை நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதிலும் வியப்பான வரலாறு என்று சொல்கிற போது சிறுதொண்ட நாயனாருடைய வரலாறு படிக்கின்ற போதே சிறு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய கண்களிலே கண்ணீர் வந்துவிடும். இப்படியும் ஒரு நாயன்மார் இருந்திருப்பாரா என்று வியக்க வைக்கும். பாருங்கள், சேனாதிபதியாகத்தான் இருக்கிறார். சோழ மன்னனுடைய சபையிலே அந்த படையினுடைய தளபதியாக ஒரு வீரராக இருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு பெரிய பண்பு. ஆனாலும் எம்பெருமானுக்கு அடியவராக இருக்கிறார். அதே ஒரே ஒரு நாயன்மார் 2 பண்புகளையும் காண்பிக்கிறார். பாருங்கள், படையினுடைய தளபதியாக இருந்தாலும் கூட, சேனாதி வீரராக இருந்தாலும் கூட சிவபெருமானுக்கு அடியவர்தான். தனக்கென்று ஒரு தொழில் இருந்தாலும் கூட தன் முதல் தொழில் எம்பெருமானுக்கு அடியவராக இருப்பதுதான் என்பதை காண்பித்திருப்பார். வாதாபி என்கிற இடத்திற்கு செல்கிறார். அந்த அரசனை வீழ்த்துவதற்காக செல்கிறார், வீழ்த்துகிறார். அங்கே உள்ள பொன்னையும் மணியையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். சோழ அரசனுக்கே வியப்பு. இதுவெல்லாம் எப்படி சாத்தியம்? இதையெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு தனி மனிதனாக, தளபதியாக, படைக்கு தலைவனாக இருந்து இதை எப்படி கொண்டு வந்தார் என்று அமைச்சரிடம் கேட்கிறார். அமைச்சர் சொன்னார், சாதாரண மனிதனால் இது சாத்தியமில்லை, ஆனால் எம்பெருமானுக்கு அடியவராக இருக்கக்கூடிய ஒருவரால் இது சாத்தியம் என்று. என்ன சொல்கிறீர்கள், எனக்கு புரியவில்லையே என்கிறார். சிறுதொண்டருடைய முதல் பெயர் சிறுதொண்டரே அல்ல, பரஞ்சோதி என்பதுதான். சொல்கிறார், பரஞ்சோதி என்பவர் இங்கே தளபதி தலைவர் மட்டுமல்ல, சிவபெருமானுக்கு அடியவர். சிவபெருமானுடைய அருள் இருந்ததால் இதில் வெற்றி பெற்றார் என்றார். அரசர் திகைத்து போனார். அரசர் சொன்னார், இனிமேல் அவர் இங்கே இருக்க வேண்டியவர் அல்ல, முழுமையாக சிவபெருமானுக்கே தொண்டு செய்ய வேண்டியவர் என்று சொல்லி பொன்னையும் பொருளையும் கொடுத்து அவருடைய வீட்டிற்கே அனுப்பிவிடுகிறார் பரஞ்சோதி முனிவரை. எவ்வளவு பெரிய அடியார்கள் வந்தாலும் அந்த அடியார்களுடைய பாதங்களை எல்லாம் தூய்மை செய்து பாத பூஜை செய்து அந்த அடியார்களுக்கு ஒரு சிறு தொண்டனை போன்று தன்னை மாற்றிக் கொள்கிறார். பாருங்கள், அதனால் தான் சிறு தொண்டர் என்கிற பெயரே அவருக்கு வருகிறது. நாமெல்லாம் ஒரு சில இடங்களில் சற்று அளவுக்கு அதிகமான 1-2 வெற்றிகள் கிடைத்து விட்டாலோ, அளவுக்கு அதிகமாக 1-2 பெயரும் புகழும் கிடைத்து விட்டாலோ கூட தன்னிலை மறந்து மெய் மறந்து விடுகிறோம். ஆனால் எவ்வளவு பெரிய அடியார்கள் வந்தாலும், எவ்வளவு சிறிய அடியார்கள் வந்தாலும் கூட அவர்களிடத்தில் தன்னை ஒரு சிறு தொண்டனாக காண்பித்துக் கொள்கிறார். பாருங்கள், அது ஆகச்சிறந்த பண்பாடு. அவருடைய பண்பே எல்லோருக்கும் சாதம் செய்து அன்னதானம் கொடுப்பதுதான். அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். திருமணமாகிறது. ஒருவனுடைய இல்வாழ்க்கை சிறப்பதே இல் கூட்டல் அறம் என்று சொல்லுவோம். இல்லத்திலே கணவனும் மனைவியும் ஒரு மனதோடு அறம் சார்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சிறுதொண்டருக்கு அது இயற்கையாகவே அமைந்தது. திருவெண்காட்டு நங்கை என்கிற பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார். சில நாட்கள் கிடக்கிறது. சீரள தேவர் என்கிற குழந்தையும் பிறக்கிறது. எல்லோரும் அன்னதானம் செய்கிறார்கள், எல்லோரும் தெய்வ தொண்டு செய்கிறார்கள். குழந்தை வளர்கிறது. அவ்வளவு பாசம் குழந்தையின் மீது. இருக்கின்ற ஆபரணங்கள் எல்லாவற்றையும் குழந்தைக்கு அணிவிக்கிறார்கள். அந்த ஆண் குழந்தைக்கு மீது இந்த உலகத்தில் காணாத மொத்த அன்பையும் வைத்து வளர்க்கிறார்கள். கல்வி கூடத்திலே சேர்க்க வேண்டிய காலம் வருகிறது. கல்வி கூடத்திலே சேர்க்கிறார்கள். மனம் வந்து சேர்க்கிறார்கள். ஒரு நாள் எல்லாருக்கும் உணவு கொடுப்பதற்காக உணவெல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறார். யாருமே வரவில்லை. அடியார்கள் யாருமே வரவில்லை. ஒரே வருத்தம்.
உணவு செய்து வைத்திருக்கிறோம், ஒரு அடியார் கூட வரவில்லை. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அடியார்கள் வருகிறார்கள். வருத்தத்திலே வெளியே சென்று சாலையிலே செல்லக்கூடிய அடியார்கள் யாராவது ஒருவரையாவது அழைத்து வந்து உணவு கொடுப்போம் என்று சொல்லி சாலை முழுக்க சிறுதொண்டர் தேடுகிறார். இந்த நேரத்திலே தான் சிவபெருமானுடைய திருவிளையாடலே இருக்கிறது. சிவபெருமான் வருகிறார், சாதாரண ஒரு அடியாருடைய வேஷத்திலே வருகிறார். வந்து வீட்டிற்கு முன்னால் நின்று, நான் சிறுதொண்ட நாயனாரை பார்க்க வந்தேன், சிறுதொண்டர் அன்னதானம் கொடுப்பதாக சொல்லுவார்கள், அந்த அன்னதானத்தை உண்பதற்காக வந்தேன், அவரை எங்கே என்று கேட்டார். முதலிலே வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அம்மா வெளியே வந்தார். ஐயா உள்ளே வாருங்கள், சிறுதொண்டர் வெளியே சென்றிருக்கிறார், இப்போது வருவார் என்று சொன்னார். அடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் சொன்னார், பாருங்கள், சிறுதொண்டர் இல்லாத நேரத்தில் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய வீட்டிற்குள் ஒரு அடியார் வருவது சாத்தியமல்ல, அவர் வரட்டும் என்று சொன்னார். உடனே சிறுதொண்டருடைய மனைவி ஓடி வந்து சொன்னார், இல்லை இல்லை, இப்போது வந்து விடுவார், நெல்லுங்கள் என்று. அவர் சொன்னார், அப்படி என்றால் நான் ஆத்தி மரத்திற்கு கீழே காத்திருக்கிறேன், சிறுதொண்டர் வந்தவுடன் என்னை காண வர சொல்லுங்கள் என்று. சிறுதொண்டரும் சாலை முழுக்க தேடிவிட்டு யாருமே உணவுண்ண வரவில்லை என்ற வருத்தத்தில் வருகிற போது மனைவி சொல்கிறார், ஒருவர் உணவுண்ண வந்தார், ஆனால் நீங்கள் இல்லை என்பதற்காக சென்று விட்டார், ஆத்தி மரத்திற்கு கீழே இருப்பார், சென்று அழைத்து வாருங்கள் என்று. வந்தது சிவபெருமான் என்பது யாருக்கும் தெரியாது. ஏதோ அடியவர் மரத்திற்கு கீழே இருக்கிறார் என்று நினைத்து சிறுதொண்டர் சொன்னார், ஐயா உணவுண்ண வாருங்கள், ஏற்கனவே தாமதமாகிவிட்டது என்று. அவர் சொன்னார், நான் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உணவுண்ணக்கூடியவன், அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய சாதாரண உணவுகளை உண்பது கிடையாது, எனக்கு நரபலியிட்ட உணவு வேண்டும், பிள்ளைக்கறி வேண்டும் என்று கேட்கிறார். பாருங்கள், அன்னதானம் தானே கொடுத்து விடலாம் என்று நினைத்து வந்தவருக்கு பிள்ளைக்கறி என்று சொன்னவுடனே திடுக்கிடுகிறது. ஆனால் அடியவர் கேட்டால் உணவை கொடுக்க வேண்டும், சரி தருகிறேன் என்றார். திரும்ப கேட்டார், பாருங்கள், பிள்ளைக்கறி தரக்கூடிய குழந்தை 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும். திடுக்கிடுகிறது மனம், தன் குழந்தைக்கும் 5 வயதுதான். அடுத்தது என்ன என்று கேட்டார். 5 வயதிற்கு உட்பட்ட அந்த குழந்தையின் உடலில் எந்த பழுதும் இருக்கக்கூடாது, தூய்மையானவனாக இருக்க வேண்டும், அந்த குழந்தையினுடைய பிள்ளைக்கறித்தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தயார் செய்துவிட்டு உங்களை அழைக்க வருகிறேன் என்று சிறுதொண்டர் போகிறார். மனம் முழுக்க தன் குழந்தையையே கொடுத்து விட வேண்டும் என்கிற எண்ணம். சிலர் சொல்லுவார்கள், ஆன்மீகம் இப்படியுமா சொல்லித் தருகிறது என்று. எம்பெருமான் கண்களுக்கு தெரிந்து விட்டார் என்று சொன்னால் 3 விதமான ஆசையை உலகம் சொல்லும். பெற்றோரின் மீது ஆசை, மனைவியின் மீது ஆசை, குழந்தையின் மீது ஆசை. பகவானின் மீது ஆசை வந்த ஒருவனுக்கு இந்த மூவரின் மீதும் இருக்கக்கூடிய ஆசைகள் கண்களுக்கு தெரிவதில்லை. பகவானின் மீது பற்று வந்த ஒருவனுக்கு பெற்றோரோ மனைவியோ குழந்தையோ கண்களுக்கு தெரிவதில்லை. அத்தனையையும் மறந்து ஆன்மீகம்தான் தெரியும் என்பதை சிறுதொண்டர் காண்பிக்கிறார். நேராக சென்று மனைவியிடம் சொல்கிறார், பிள்ளைக்கறி கேட்கிறார், நம் குழந்தையை சமைத்து கொடுத்து விடலாமா என்று. அவர் சிறுதொண்டரை விட ஆன்மீகத்தில் நிறைந்தவர். சரி, ஆனால் மகன் கல்வி கூடத்தில் அல்லவா இருக்கிறான் என்றார். பிள்ளையை அழைக்கச் செல்கிறார்கள். இதில் எங்கே தெரியுமா இந்த கதையை படிக்கக்கூடியவர்கள் வியக்கிறார்கள். சிறுதொண்டர் நினைத்ததோ அவர் மனைவி நினைத்ததோ கூட விஷயம் அல்ல. சிறுதொண்டர் வருவதற்கு முன்பாகவே திருவருளால் அந்த குழந்தைக்கு 5 வயது குழந்தைக்கு கல்வி கூடத்திலே ஞானம் வருகிறது. என் அப்பா என்னை இன்னும் சில நேரங்களிலே ஒருவருக்கு சமைத்து கொடுத்து விடுவார் என்பது. அந்த 5 வயது குழந்தை ஞானத்திலே என்ன நினைத்தது தெரியுமா? ஏதோ வளர்ந்து முடித்து சாதாரண பறவைகளுக்கு இரையாவதை விட ஒரு அடியாருக்கு இரையாக கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்றால் என் தந்தை விரைந்து வரட்டும் என்று அந்த குழந்தை கல்விக்கூடத்திலிருந்து நினைக்கிறது. அதனால் தான் சிறுதொண்டர் சென்று அழைப்பதற்கு முன்பாகவே குழந்தை தயாராக எழுந்து வந்து நிற்கும். அழைத்து செல்கிறார்.
இறைவனுக்கு படைக்க வேண்டிய, ஒரு அடியாருக்கு படைக்க வேண்டிய பிரசாதம் அல்லவா குழந்தை. தூய்மை செய்கிறார்கள், குழந்தையை நல்ல முறையிலே அழகுபடுத்துகிறார்கள். எல்லாம் செய்துவிட்டு தாய்ப்பாசம் அவளுடைய கைகளை கட்டி போடுகிறது. தந்தையினுடைய பாசம் தன் குழந்தையை இன்னும் சில நேரத்திலே இழக்கப் போகிறேனே என்று யோசிக்கிறது. ஆனாலும் அடியார் சொன்னார், குழந்தையை சமைக்கிற போது தாயும் தந்தையும் மனம் உவந்தபடிதான் தர வேண்டும், வருத்தப்படக்கூடாது என்று. வருத்தத்தை வெளிப்படையாக காட்டவும் முடியவில்லை, வருத்தப்படவும் முடியவில்லை. அந்த குழந்தையை வெட்டுவதற்காக கையில் எடுக்கிறார். கழுத்தின் பக்கத்திலே கத்தியை வைக்க போகிறார். தாய் நினைத்தாள் பாருங்கள், அனைத்து ஒரு முத்தம் கொடுத்து விடலாமா என்று. குழந்தையை எடுக்கிறாள், முத்தம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறாள். ஒரு நொடி யோசித்தாள், இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் முத்தம் கொடுத்தால் எச்சில் பட்டு விடுமோ என்று சொல்லி பெற்ற குழந்தைக்கு கூட முத்தம் கொடுக்க முடியாமல் குழந்தையை அறிகிறார்கள், சமைக்கிறார்கள். தலைக்கரியை அடியாருக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக தலையை புதைப்பதற்காக வேலை செய்யக்கூடிய அம்மாவின் கையில் கொடுக்கிறார்கள். உணவை சமைத்துவிட்டு அடியாரை சென்று அழைத்து வருகிறார்கள். அடியார் சொன்னார் பாருங்கள், எல்லாம் தயாராகிவிட்டதா? தயாராகிவிட்டது. சரி, தலைக்கறி எங்கே என்றார். தலையைத்தான் புதைக்க கொடுத்து விட்டோமே, என்ன செய்வது என்று திகைக்கிறார்கள். அந்த வேலை செய்த அம்மாவினுடைய ஆன்மீகத்தை பாருங்கள். இறைவனுக்கு பிரசாதம் என்று ஆகிவிட்டது என்றால் அதில் தலையை கூட தனியாக மறைத்து வைக்க கூடாது. இறைவனுடைய பிரசாதத்தில் மறைப்பதற்கென்று எதுவும் இல்லை என்று புதைப்பதற்காக கொடுத்த தலையை தனியாக சமைத்து வைத்திருக்கிறாள். வீட்டில் வேலை செய்த அம்மா, அவள் தனியாக ஆன்மீகத்தில் நிறைந்திருந்தாள். அதையும் கொடுக்கிறார்கள். பெற்ற தகப்பன் சிறுதொண்டர் அந்த உணவை பார்த்து கொண்டே இருக்கிறார். அடியார் சொன்னார், வாருங்கள் என் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிடுங்கள், இருவரும் சாப்பிடுவோம் என்று. ஒரு தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தன் குழந்தையை சமைத்து கொடுத்திருக்கிறார், தன்னையே சாப்பிட அழைக்கிறார். ஆனால் அடியார் அழைத்து விட்டார். என்ன செய்வதென்று அறியாமல் பக்கத்திலே அமர்கிறார். தான் சாப்பிட்டால் தான் அடியார் சாப்பிடுவேன் என்று சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் உணவிலே கையை வைக்கிற போது கையை பிடித்தார் அடியார். சற்று பொறுங்கள், 6 மாதம் சாப்பிடாமல் இருக்கும் நானே பொறுமையோடு தானே இருக்கிறேன். தினசரி சாப்பிடக்கூடிய உங்களுக்கு என்ன அவசரம்? பொறுங்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஏன் அவனை மட்டும் நாம் விட வேண்டும்? குழந்தையையும் அழைத்து வாருங்கள், சேர்ந்து சாப்பிடுவோம் என்றார். வைத்திருக்கக்கூடிய கரியே என் பிள்ளையினுடைய கரி. என் பிள்ளையை நான் எங்கே சென்று அழைத்து வருவேன்? அடியாரிடம் சொல்லவும் முடியாது. ஓடோடி போகிறார். வெளியே சென்று அழைத்து வர சொன்னாரே என்பதற்காக கணவனும் மனைவியும் நடித்து கொண்டு வாசலிலே நின்று, மகனே வந்துவிடு என்று அழைத்தார்கள். கல்வி கூடத்திற்கு எந்த மேனியில் மகன் சென்றானோ அதே மேனியோடு மகன் ஓடி வருகிறான். திகைத்து போகிறார்கள். தன் கையால் தானே அலங்கரித்து தானே சமைத்து கொடுத்தது என்னுடைய குழந்தையின் உடல். ஆனால் சிறு பழுது கூட இல்லாமல் என் மகன் வருகிறானே, இது எப்படி சாத்தியம் என்று அப்படியே திரும்பி வீட்டிற்குள் பார்க்கிறார்கள். பிள்ளை கறியையும் காணவில்லை, பிள்ளை கறியை உண்ண வந்த அடியாரையும் காணவில்லை. நந்தி பகவான் வருகிறார், சிவபெருமான் வருகிறார், பார்வதி தேவி வருகிறார். அந்த நொடி எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இழந்ததை பெற்றுவிட்டேன் என்று மகிழ்ச்சி அடைவதா, அல்லது இத்தனை நாள் நான் வணங்கிய தெய்வமே பக்கத்தில் வந்து நிற்கிறது என்று உணர்ச்சி பொங்குவதா என்று கூட தெரியாமல் சிறுதொண்டர் திகைத்து போகிறார். சிவபெருமான் சொன்னார், என்னுடைய சிறந்த பக்தன் என்பது தெரியும், ஆனால் பக்திக்கு எல்லையே இல்லை. பக்தி அளவு கடந்து விட்டால் என் முன்னால் ஒருவனுக்கு எதுவுமே தெரிவதில்லை என்பதை இந்த உலகம் வரக்கூடிய காலங்களிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை வைத்து நான் ஆடிய விளையாடல் என்று சொல்கிறார் என்றால் பாருங்கள், ஆன்மீகம் எதையெல்லாம் சொல்லித் தருகிறது. இதை நம்மால் செய்ய முடியாது. இது அவருடைய மனநிலை. இன்றைக்கு நம்மில் யாராலும் இந்த அளவு ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்டுவிட முடியாது. அதனால் தான் பட்டினத்தாரே சொல்லி இருப்பார், பட்டினத்தார் கூட ஆகச் சிறந்த சிவபெருமானுடைய அடியவர் தான். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் என்பார்.
என்ன சொல்கிறார்? நானும் அடியவன் தான், நானும் துறவரம் சென்றவன் தான், தாயினுடைய இறுதி சடங்கிற்கு மட்டும் வந்து நின்றவன் தான். ஆனால் பட்டினத்தார் சொல்கிறார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். எவ்வளவு பெரிய அடியவனாக இருந்தாலும் சிறு தொண்டரை போல வாளை எடுத்து மகனை அறிந்து அடியவனுக்கு ஊட்டக்கூடிய அளவிற்கு நான் ஒன்றும் பக்தியில் சிறந்தவன் இல்லை என்று பட்டினத்தார் சொல்கிறார். ஏனென்றால் அது எல்லோராலும் முடியாது. அதை அன்றைக்கு பட்டினத்தாரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆன்மீகம் பல பாதைகளை நமக்கு சொல்லித் தருகிறது, பல விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. பிள்ளைகளின் மூலம் கூட ஆகச் சிறந்த பண்பாட்டை நமக்கு சொல்லித் தருவதாக இருக்கிறது என்று சொன்னால், அதன் முதல் பொருள் என்ன? நான் என்கிற ஆணவம் அடங்கிய நிலைத்தான். அந்த ஆணவம் இறங்கி விட்டது என்று சொன்னால் அனைத்துமே நம் கையிலே வந்து நிற்கும். சிறியவர்களிடமிருந்து கூட சில நேரங்களிலே நல்ல செய்திகள் கிடைக்கலாம். அதை மனம் உவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிவபெருமானுடைய குடும்பமே நமக்கு அதைத்தானே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. பிரணவத்தினுடைய பொருள் தெரியவில்லை என்பதற்காக பிரம்மனை சிறையிலே அடைக்கிறார் முருகபெருமான். சிவபெருமான் கேட்கிறார், பிரம்மனையே சிறையில் அடைக்கிறாய், உனக்கு பிரணவத்தினுடைய பொருள் தெரியுமா என்று. தெரியுமே என்று சொல்ல, தன் குழந்தை பிரணவத்தின் பொருளை சொல்கிற போது அத்தனை பிரபஞ்சத்தையும் ஆளக்கூடிய சிவபெருமான் எதுவுமே தெரியாதவரை போல அந்த பிரணவத்தின் பொருளை கேட்கிறார் பாருங்கள். அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? சிவ தத்துவத்தை உணர்த்துகிறது. நான் என்கிற ஆணவம் நீங்குகிற போது ஒருவன் ஆகச் சிறந்த மனிதனாகிறான். சிவபெருமான் சிறியவன் சொல்லி தான் கேட்க வேண்டுமா என்று எண்ணவில்லை. என் பிள்ளையிடமிருந்து எனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொன்னால் அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி காட்டினார் பாருங்கள். ஆக பெரிய சிவ தத்துவத்தை சிவபெருமானுடைய குடும்பம் நமக்கு உணர்த்தி கொடுத்திருக்கிறது. இதுதான் பண்பு. இந்த உலகத்திலே யார் ஏழை யார் பணக்காரன் என்பது முக்கியம் அல்ல. இரண்டுமே நிலையில்லாததுதான். இன்றைக்கு செல்வந்தனாக இருக்கக்கூடியவன் நாளை ஏழையாக கூடியவனாக இருக்கலாம். இன்றைக்கு ஏழையாக இருப்பவன் நாளை செல்வந்தனாக மாறக்கூடியவராக கூட இருக்கலாம். அதனால் அது நிலையில்லாதது. எது நிலையானது என்று கேட்டால் ஒழுக்கம் நிலையானது. நம் மனதில் இருக்கக்கூடிய பண்பு நிலையானது. நம் மனதில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு நிலையானது. அதனால் தான் இலக்கியம் சொல்லித்தரும், சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்ற அல்லாதார் கெட்டால் அங்கு என்ன ஆகும்? சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும், என்னாகும் மண்ணின் குடம் உடைந்த கால் என்று சொன்னது. நினைத்து பாருங்கள், ஒரு பொன் குடம் இருக்கிறது. அந்த பொன் குடம் குடமாக இருந்தாலும் மதிப்பு அதிகம், பொன் குடம் உடைந்தாலும் மதிப்பு அதிகம். ஏன்? இருப்பது பொன். பொன்னிற்கு மதிப்பு மிக மிக அதிகம். அதே நேரத்தில் ஒரு மண் குடம் இருக்கிறது என்று வைப்போம். குடமாக இருக்கிற போது மதிப்பு தான், ஆனால் உடைந்து விட்டால் மதிப்பே கிடையாது. ஏன்? உள்ளே இருப்பது மண். இரண்டுமே குடம்தான், இரண்டுக்குமே மதிப்பு தான். ஆனால் உடைந்தால் பொன் குடம் மதிப்பாகிறது, மண் குடம் மதிப்பிழக்கிறது என்று சொன்னால் குடத்தில் அல்ல விஷயம், உள்ளே இருக்கக்கூடிய பண்பு என்ன என்பதுதான் விஷயம். அதே போல ஒருவன் ஏழையாக இருக்கிறானா அல்லது பணக்காரனாக இருக்கிறானா என்பது விஷயம் அல்ல. காரணம், செல்வம் கூட குடத்தை போல உடைந்து போகலாம். ஆனால் எதை வைத்து மதிப்பு இருக்கிறது தெரியுமா? அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்ன என்பதை வைத்துத்தான் மதிப்பு. ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு தூய்மையானதாக இருந்தால் அவர் பொன்குடம் போல எப்போதும் மதிப்புதான். பண்பை இழந்து விட்டார் என்று சொன்னால் மண்குடம் போல குடமாக இருப்பது வரைக்கும் தான் எல்லோரும் சுற்றி இருப்பார்கள். குடம் உடைந்து விட்டது என்று சொன்னால் எல்லாமே கைமீறி போய்விடும். அதனால் பண்புள்ளவர்களாக நம்மை செதுக்க வேண்டும். பெற்றோர்கள் ஒன்றை நம்மிடத்தில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய நல்லதற்காகத்தான் இருக்கும் என்பதை குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு பண்பு இருக்கும், எல்லாவையுமே ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லித்தரும். குழந்தைகள்
எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அப்பூதியடிகளாருடைய மூத்த மகன் ஒரு சாட்சி. திருநாவுக்கரசர் வீட்டிற்கு வந்து அமர்ந்திருக்கிறார். அறுசுவை உணவுகளையும் படைத்து விட்டார்கள். உணவை எதில் கொடுப்பது? வாழை இலையில் தானே கொடுக்க வேண்டும். என்ன சொன்னார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு சென்று வாழை இலையை அறிந்து வா. இதுதான் விஷயம். சாதாரண ஒரு வாழை இலையை சென்று அறிந்து வர வேண்டும். அதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள் அந்த குழந்தைக்கு. நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன் என்று ஒல்லையில் விரைந்து புக்கும், ஒல்லையில் விரைந்து தோட்டத்துள் புக்கும் பெரிய வாழை மல்லலம் குருத்தினும் ஈரும் பொழுதினும் வாழறா ஒன்று அல்லலு சழுங்கி சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. அப்பா சாதாரண வாழை இலையைத்தான் அறிந்து வர சொல்கிறார். அதற்காகத்தான் குழந்தையும் செல்கிறான். வாழை இலையை அறிகிற அதே நேரத்தில் உள்ளங்கையிலே ஒரு பாம்பு தீண்டுகிறது. பாருங்கள், ஒரு கையில் குருதி, இன்னொரு கையில் வாழை இலை. நாம இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லி உயிரினுடைய பயத்தின் மீது அங்கே ஓடியிருப்போம். ஆனால் அந்த குழந்தை, என்னுடைய நல்ல தாயும் தந்தையும் அடியவருக்காக இலை எடுத்து வர சொல்லி இருக்கிறார்கள். இப்போது இந்த குருதியை நான் பார்த்து கொண்டிருந்தால் அடியவர் பசியோடு காத்து கொண்டிருப்பார். வீட்டிற்கு வந்த ஒருவரை சரியாக உபசரிக்க வேண்டிய விருந்தோம்பல் பண்பு முக்கியம் என்று சொல்லி அந்த பாம்பு தீண்டிய இரத்தத்தை கூட பொருட்படுத்தாமல் வாழை இலையை கொண்டு தன்னுடைய தாய் தந்தை கையில் கொடுத்த மறுகணமே இறந்து போகிறார். பலரும் சொல்லுவார்கள், இறந்து விட்டான் மகன், இதற்காகத்தான் ஓடி இருந்தானா என்று. கதையினுடைய முடிவிலே மகன் திரும்ப உயிர் பெற்றெழுந்திருப்பான். பாருங்கள், நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு எதை தெரியுமா சொல்லித் தருகிறது? கர்மத்தால் ஒருவனுக்கு தீவினை வந்தாலும் கூட அவன் தர்மம் செய்வான் என்று சொன்னால் வந்த தீவினையும் மாண்டு போகும் என்று சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தர்மம். தர்மம் செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக அவர் சென்றது, திரும்ப அவருடைய உயிரை கொண்டு கொடுத்தது. ஆகச் சிறந்த பண்பு விருந்தோம்பல் அவரிடம் இருந்தது. வள்ளுவர் சொல்லுவார், விருந்து புறத்ததா தானுண்டல் சாகா மருந்தனினும் வேண்டற்பாற்றற்று என்று. என்ன பொருள்? சாவே வராது என்கிற மகிமையை தரக்கூடிய ஒரு அமிர்தம் நம்முடைய கையிலே இருக்கிறது. அந்த அமிர்தத்தை சாப்பிடுவதற்காக நாம் எடுக்கிறோம். அந்த சாப்பிடுவதற்காக எடுக்கக்கூடிய நேரத்திலே வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன கொடுக்கலாம் என்று தேடக்கூடாதாம். விருந்தினர் வந்து விட்டாரே, இப்போது இவருக்காக எதை கொடுக்கலாம் என்று தேடக்கூடாதாம். அது விருந்தோம்பல் இல்லையாம். என்ன செய்ய வேண்டும்? சாப்பிடுவதற்காக சாகாத வரத்தை தரக்கூடிய அமிர்தத்தை வைத்திருந்தோமே, விருந்தினர் உள்ளே வந்தவுடன் அந்த அமிர்தத்தை எடுத்து கொடுக்க வேண்டுமாம். அதற்கு பெயர் விருந்தோம்பல் என்று சொன்னார். நம்மிடம் எது உயர்ந்ததாக இருக்கின்றதோ அதை தயங்காமல் வந்த விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் விருந்தோம்பலை செய்தவர். ஆகப்பெரிய பண்புகள் இவைத்தான் ஆன்மீகத்தினுடைய அடித்தளமே. இந்த ஆன்மீக பண்புகள் எல்லாம் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னாலே ஆகப்பெரிய தன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பண்புகள் நம்முடைய மனதிற்குள்ளே வர வேண்டும். ஆனால் நாம் பல முடிச்சுகளை போட்டு வைத்திருக்கிறோம் மனதிலே. ஒரு கைக்குட்டை புதிதாக வாங்குகிற போது அவ்வளவு அழகாக இருக்கும், மிக தூய்மையாக இருக்கும், எந்த சுருக்கங்களுமே இருக்காது. அதே கைக்குட்டையை கையிலே எடுத்து ஒரு 10 முடிச்சு போடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த முடிச்சை நாம் போட்டுவிட்டு இன்னொருவரின் கையில் கொடுத்து இதை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னால் அவரால் முடியாது. ஏன் தெரியுமா? முடிச்சை போட்டவருக்குத்தான் அதை எப்படி அவிழ்க்க வேண்டும் என்பது தெரியும். நம் மனதிலே 1000 பொருளின் மீது ஆசை வைத்து 1000 முடிச்சுகளை நாம் போட்டு வைத்திருக்கிறோம். அதை யாரோ ஒருவர் வந்து மாற்ற வேண்டும் என்பது அல்ல. எப்படி ஆசைகளை வளர்த்தோமோ நமக்குத்தான் தெரியும். அதே விஷயத்திலிருந்து எப்படி ஆசைகளை துறக்க வேண்டும் என்பது. அப்படி முடிச்சுக்களை எல்லாம் நாம் அவிழ்த்து விட்டோம் என்று சொன்னாலும்
முதலில் இருந்ததை போன்று மிக நேர்த்தியாக கைக்குட்டை இருக்காது. கண்டிப்பாக பல சுருக்கங்கள் அந்த கைக்குட்டையில் இருக்கும். அதை நேர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது. மனதிலே இருக்கக்கூடிய சலனங்களை, மனதிலே இருக்கக்கூடிய சுருக்கங்களை எல்லாம் நேர்மைப்படுத்த வேண்டும், நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆன்மீகம் தேவைப்படுகிறது. எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் விரும்ப வேண்டும் தெரியுமா? நற்பண்புள்ள குழந்தைகளை விரும்ப வேண்டும். மிருகண்ட ரிஷிக்கும் தெரியும் தானே தன் குழந்தைக்கு ஆயுள் குறைவு என்று. வரம் கேட்கிற போது தன்னுடன் தன் குழந்தை பல நாள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன சொன்னார்? ஆயுள் குறைந்தாலும் பரவாயில்லை, நல்ல பண்புள்ள குழந்தை போதும் என்றார். அதனுடைய வலிமை எங்கே தெரிந்தது? நல்ல பக்தியையும் நல்ல பண்பையும் நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுத்ததால் மரண தருவாயில் இருந்த மார்க்கண்டையருக்கு கூட மரணமே இல்லாத பெருவாழ்வு கிடைத்தது என்று சொன்னால், ஆன்மீகம் நம் மனதில் அடித்தளமிடுவதற்கு நாம் முதலில் நல்ல பண்புகளை மனதில் நிறைத்து வைத்திருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய ஆலயங்கள் வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். கோச்சங்கட் சோழனாருடைய வரலாறு நம்மை வியக்க வைக்கிறது. கமலாவதி என்கிற தாய் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். பிரசவ வலி வருகிறது. உலகத்திலே தாங்க முடியாத வலி பிரசவ வலி என்பது அத்தனை பேரும் அறிந்ததுதான். அந்த தாய் நிறை மாத கர்ப்பிணி, பிரசவ வலி வருகிறது. ஜோதிடம் கணிக்கக்கூடியவர்கள் அரச சபையிலே இருக்கிறார்கள். அந்த அம்மாவை அழைத்து சொல்கிறார்கள், அம்மா இன்னும் சில நாளிகை கழித்து பிறக்கும் என்று சொன்னால் இந்த குழந்தையால் இந்த நாட்டிற்கு பல நன்மைகள் உண்டு, பல ஆலயங்களை இந்த குழந்தை எழுப்பும் என்று சொன்னார்கள். அந்த தாய் சொன்னாள், பிரசவ வலி வந்துவிட்டது, குழந்தை இப்போது பிறந்துவிடும், இன்னும் ஒரு சில நாளிகை தாண்ட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். பக்கத்தில் இருந்த பலரும் யோசித்து, உங்களை தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம் என்று சொன்னால் இப்போது குழந்தை பிறக்காது, எப்போது நேராக எடுக்கிறோமோ அப்போதுதான் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், பிரசவ வலியில் இருக்கிறாள், குழந்தையை பெற்றெடுத்தால் போதும் என்கிற மனநிலையில் இருக்கும். ஆனால் அந்த தாய் சொன்னாள், குழந்தை தாமதமாக பிறப்பதற்கு இது ஒன்றுதான் வழி என்றால் என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள் என்று சொல்கிறாள். அப்படியே செய்தார்கள். சரியான நாளிகை வருகிற போது அவிழ்த்து விடுகிறார்கள். குழந்தை பிறக்கிறது. தலைகீழாக கட்டி தொங்க விட்டதால் சிவப்பு கண்களோடு குழந்தை பிறக்கிறது. அந்த தாய் கோச்சங்கட் சோழா என்று அழைத்து விட்டு மரணித்து விடுகிறாள். அந்த தாய்க்கும் தானே தெரியும், பிரசவ வலியிலே தலைகீழாக தொங்க விடப்படுகிற போது நமக்கு ஒருவேளை உயிருக்கு பிரச்சனை வரலாம் என்பது அந்த தாய்க்கும் தெரியும். ஆனால் என்ன நினைத்தாள் தெரியுமா? கமலாவதி என்கிற தாய், நான் இறந்தாலும் பரவாயில்லை, என் குழந்தையினுடைய நற்பண்புகளால் இந்த உலகத்திற்கு பல ஆலயங்களும் பல ஒழுக்கம் நிறைந்த பண்புகளும் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்காக என் உயிர் துறப்பது கூட ஒரு விஷயமில்லை என்று நினைத்தார் என்று சொன்னால் இது ஆன்மீகம். இது ஆன்மீகத்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. இது நமக்கு மனிதநேயத்தை சொல்லித் தருகிறது. எத்தனை பேரினுடைய பண்புகள் நம்முடைய தர்மத்திலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இவை அத்தனையையும் உணர்ந்தால் மனிதநேயத்தை உணரலாம். ஏன், சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரியம் சித்திக் என்கிற ஒரு இஸ்லாமிய மாணவி பகவத்கீதையிலே இருந்து கேட்கப்பட்ட 100 வினாக்களுக்கும் சரியாக விடை சொல்கிறாள். அந்த குழந்தையிடம் கேட்டார்கள், இது எப்படி சாத்தியம்? நீங்களோ ஒரு இஸ்லாமிய குழந்தை, ஆனால் பகவத்கீதையிலிருந்து கேட்கப்பட்ட 100 வினாக்களுக்கும் சரியாக விடை சொல்லி இருக்கிறீர்கள், இது எப்படி சாத்தியம் என்று. அந்த குழந்தை சொன்னது பாருங்கள், நான் வேறு எதையும் பார்க்கவில்லை, பகவத்கீதையிலே மனிதநேயம் நிறைந்திருந்தது, அதனால் அதை படித்தேன், அதனால் 100 வினாக்களுக்கும் விடை சொன்னேன், அதனால் வெற்றி பெற்றேன் என்று சொன்னது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நம்முடைய கையிலே இருக்கிறது. தர்மத்தை
தர்மத்தை புகட்டுவதற்காக இதிகாசங்களை எடுத்து பார்க்கலாம், மகாபாரதத்தை எடுத்து பார்க்கலாம், ராமாயணத்தை எடுத்து பார்க்கலாம். எத்தனை பெரிய தத்துவங்களை நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. யாரை பார்த்தாலும் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஈசா வாஸ்யம் இதம் சர்வம். ஈசன் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறான். உன்னுள் இருக்கும் ஈசனை என்னுள்ளும் பார்க்கிறேன், என்னுள் இருக்கும் ஈசனை உன்னுள்ளும் பார்க்கிறேன். அந்த ஆன்மாவிற்கு நான் வணக்கம் சொல்கிறேன் என்று யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லக்கூடிய பண்பாட்டை சொல்லிக் கொடுத்திருக்கிறது நம்முடைய தர்மம். தத்துவமசி என்கிறோம், நீ அது ஆகிறாய். நாம் தான் எம்பெருமான், நமக்குள்ளே எம்பெருமானினுடைய சாட்சியாக ஆன்மா இருக்கிறது என்பதை சொல்லி தந்திருக்கிறது நம்முடைய தர்மம். ஆக எல்லா பண்பாடுகளையுமே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இதன்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் எல்லாவித பண்புகளை நாமும் தெரிந்து கொள்ள முடியும். வீட்டிலே சாதம் படைப்பார்கள். சாதம் படைத்தவுடனே அதில் கொஞ்சம் சாதத்தை எடுத்து வெளியிலே காகம் வரட்டும் என்று சொல்லி வைப்பார்கள். ஏன் என்று கேட்டால் சொல்லுவார்கள், நம்முடைய வயிற்றின் பசி ஆற்றப்படுவதற்கு முன்பாக ஒரு உயிரினுடைய பசி ஆற்றப்பட்டிருக்க வேண்டும். ஒரு உயிர் சாப்பிட்டு விட்டது என்றால் ஒரு உயிரின் பசி ஆற்றப்பட்ட பிறகு நம் பசி ஆற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் இது ஆன்மீகம், இது ஆன்மீக பண்பு. இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இங்கே நான் பார்க்கிறேன், இந்த பொங்கல் எம்பெருமானுக்கு படைக்கப்படுகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க ஒற்றுமையை பறைசாற்றுவதாக இருக்கிறது. எல்லாருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை. எப்படி பொங்கல் பொங்குகின்றதோ அதை போல நம் வாழ்க்கையிலே இன்பம் பொங்க போகிறது என்பதை உணர்த்துவதற்கு சாட்சி பொங்கல். அது ஆகப்பெரிய ஒற்றுமையினுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஆண்டாள் நாச்சியார் தேவி இந்த ஒற்றுமையைத்தான் விரும்பினார். திருப்பாவை நோன்பு இருக்கிற போது எல்லா வீட்டு பெண்களையும் அழைத்து செல்வாராம். தனியாக வணங்குவதை விட குழுவாக வணங்கினால் பலன் அதிகம். அதை திருப்பாவையிலே அழகாக சொல்லியிருப்பார். எல்லே இளங்கிளியே இன்னமும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் நின் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடு ஏலோர் எம்பாவாய் என்று வரும். என்ன தெரியுமா ஆண்டாள் நாச்சியார் அம்மா உணர்த்துகிறார்? பாவை நோன்பு இருக்க வேண்டும், பகவானை மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பார்க்க செல்ல வேண்டும், அவர் நாமங்களை ஓத வேண்டும். அதற்காக ஒவ்வொரு வீட்டு பெண்களையாக அழைத்து செல்கிறார்களாம். அப்படி செல்கிற போது ஒரு வீட்டில் உள்ள பெண் சற்று குறும்பு மிக்க குழந்தை, அந்த பிள்ளை இன்னும் எழும்பவில்லையாம். வெளியே நின்று சொல்கிறார்கள், சீக்கிரம் எழும்பி வா, எல்லோரும் எழும்பி விட்டோம், சேர்ந்து சென்று பகவானை வணங்குவோம் என்று. குறும்புத்தனத்தோடு அந்த பெண் குழந்தை கேட்கிறது, என்னை இவ்வளவு உரிமையோடு அழைக்கிறீர்களே, ஏன் எல்லா வீட்டில் உள்ள பெண்களும் வந்து விட்டார்களா, என்னை வந்து முதலில் அழைக்கிறீர்களே என்று. அதற்கு வெளியே இருந்த பெண்கள், எல்லாரும் வந்து விட்டார்கள், நீங்கள் ஒருவர் வருவதுதான் இனிமேல் இருக்கக்கூடிய வேலை, வேண்டுமென்றால் வெளியே வந்து பாருங்கள், நாங்கள் குழுவோடு நின்று கொண்டுதான் இருக்கிறோம் என்றார்களாம். அந்த குழந்தையும் அவசரமாக புறப்பட்டு வருகிறது பகவானுடைய நாமத்தை பாடுவதற்காக. பாருங்கள், அன்றைக்கெல்லாம் அதிகாலையிலே எம்பெருமானை வணங்குவதற்காக செல்கிற போது ஒரு வீட்டில் உள்ள குழந்தை வரவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தையையும் சேர்த்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு ஒற்றுமை இருந்திருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு நம்பினார்கள், இன்றைக்கும் அதுதான் உண்மை, தனியாக வணங்குவதை விட கூட்டாக செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் என்று நம்பினார்கள். அதை அன்றைக்கே ஒவ்வொரு பாடல்களின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை இங்கே நாம் கண்கூடாக காண முடிகின்றது.
இது சாதாரணமான விஷயமே கிடையாது. காரணம், இன்றைக்கு நவீன உலகத்தை நோக்கி செல்லக்கூடிய காலத்தில் கூட பண்பாட்டோடு பகவானுக்கு நாம் பொங்கல் செய்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம். அது மிகப்பெரிய ஆன்மீகத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது. நான் யார் என்கிற ஆணவத்தை அழித்து எல்லாமே எம்பெருமான் தான் என்கிற உணர்வை மனதிற்குள்ளே இந்த நிமிடம் நமக்கு கொண்டு வருகின்றது என்று சொன்னால் இது ஆன்மீகத்தால் சாத்தியப்படுகிறது. இந்த நொடியிலே இது வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்று பகவானிடம் கேட்பதை விட வாழ்க்கையிலே எப்போதும் முடிந்தவரை பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். உங்களுக்கு எது வேண்டுமோ அது தானாக வந்து சேர்ந்து விடும். ஒருவேளை யாருக்காவது நன்மை செய்திருந்தால் இந்த நேரத்தில் அதன் பலன் வேண்டும் என்று கேட்டு விடாதீர்கள். கேட்காமல் இருக்கிற போது வரைக்கும் அந்த பலன் உங்களை வந்து சேரும். காரணம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதுதான் நம்முடைய சாராம்சம். இலக்கியம் சொல்கிறது, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டா, நின்று வளரா வளர்தங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று சொல்கிறது. என்ன பொருள் தெரியுமா? தென்னை மரம் இருக்கிறது. தென்னை மரத்தினுடைய அடிப்பகுதியிலே தானே நாம் தண்ணீரை ஊற்றுகிறோம். ஊற்றிய உடனேயும் நமக்கு தேங்காய் கிடைப்பதில்லை. அதற்கு சற்று காலம் கொடுக்க வேண்டும். தண்ணீரை ஊற்றியவுடன் இப்போதே பலன் கிடைக்க வேண்டும், இப்போதே தேங்காய் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது எப்படி இருக்குமோ அதே போலத்தான் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு இப்போதே பலன் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதும் இருக்கும். ஆனால் தண்ணீரை ஊற்றிவிட்டு உடனே பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் சென்று பாருங்கள். சாதாரண தண்ணீரைத்தானே நீங்கள் ஊற்றினீர்கள். சுவையான தண்ணீரை தேங்காய் நமக்கு கொடுக்கிறது. சாதாரண தண்ணீரைத்தான் தாழ் பகுதியிலே நாம் ஊற்றினோம். ஆனால் தேங்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய நீர் மிக சுவையாக இருக்கும். சற்று பொறுமையாக இருந்தால் பலன் மிக நன்மையாக நமக்கு வந்து சேரும் என்பதை சொல்லித் தருகிறது இலக்கியம். அதனால் முடிந்தவரை இந்த ஆன்மீகத்திலே நன்மையை செய்யுங்கள், அதன் பலனை எதிர்பார்க்காதீர்கள். அதற்கு பெயர்தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தினுடைய மொத்த சாராம்சத்தினுடைய வடிவத்தில் அதுவும் ஒன்று. அதே நேரத்திலே பெற்றோர்களிடம் எதையும் மறைக்க வேண்டும் என்று நினைத்து விடவே கூடாது. காரணம், அதனால் தான் நம்முடைய அழிவு இருக்கும் அல்லது ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். மகாபாரதத்திலே குந்தி தேவி துர்வாச முனிவர் கொடுத்த மந்திரத்தை உச்சரித்து விடுகிறார். விளையாட்டுத்தனமாகத்தான் உச்சரிக்கிறார். சூரிய பகவான் வந்து நிற்கிறார், குழந்தை பிறக்கிறது, கர்ணன் பிறந்து விட்டான். இதில் குந்தி தேவியினுடைய தவறு என்ன? சற்று நினைத்து பாருங்களேன். குந்தி தேவி என்ன தவறு செய்து விட்டார்? சிறு குழந்தை அவள், விளையாட்டு பருவம் அது. ஒரு மந்திரம் கிடைக்கிறது, அந்த மந்திரத்தால் பலன் இருக்கிறது என்று அந்த குழந்தைக்கு தெரிகிறது. ஆக பலன் இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்க்கக்கூடிய பருவம் அது. அதனால் பரிசோதித்து பார்க்கிறாள். தெரியாதனமாக சூரிய பகவான் வந்து நிற்கிறார், வயிற்றிலே குழந்தை வந்து விடுகிறது. இதில் குந்தி தேவியினுடைய தவறு அல்ல. என்ன செய்திருக்கலாம்? தன்னுடைய தந்தையை அழைத்து, அப்பா, இப்படி மந்திரத்தை உச்சரித்து விட்டேன், அதனால் வயிற்றில் குழந்தை வந்து விட்டது, என்ன செய்வது என்று தந்தையிடம் கேட்டிருக்கலாம். ஆனால் ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்று தானே குழம்பிக் கொண்டு அந்த 10 மாதமும் தன் அறையிலே தந்தைக்கு தெரியாமல் மறைந்திருந்து கர்ணனையும் பெற்றெடுத்து அந்த குழந்தையையும் ஆற்றில் விடுகிறாள். பாருங்கள், தெரியாமல் குந்தி தேவி தன்னுடைய தந்தையிடம் மறைத்த அந்த ஒரு சிறு விஷயம் மகாபாரத கதை முழுக்க ஏதோ ஒரு வடிவில் குந்தி தேவிக்கு சிறு சிறு பாதிப்புகளை கொடுத்து கொண்டு தான் இருந்திருக்கும். முதலில் தன் மகன் கர்ணனை பிரிய வேண்டிய சூழல், தன் கணவனை பிரிய வேண்டிய சூழல் என்று மகாபாரத முடிவு வரைக்கும் ஏதோ ஒரு சிறு பாதிப்பு. அதே நேரத்தில் துரியோதனனை எடுத்து பாருங்கள். தன் குழந்தைக்கு மரணம் வந்துவிடக் கூடாது என்று தானே காந்தாரி தேவி நினைக்கிறாள்.
அதனால் தானே போர்க்கள நேரத்திலே மகனை அழைத்து, மகனே பிறந்த மேனியில் என் முன்னால் வந்து நில் என்று சொன்னாள். எங்காவது தாய் குழந்தைக்கு தீமை நினைப்பது உண்டா? தாய் அழைக்கிறாள், அப்படித்தானே வந்து நின்றிருக்க வேண்டும். சொன்னது பகவானாகவே இருக்கட்டுமே, தாய் அல்லவா அழைத்திருக்கிறாள், தன் தாய் சொன்னதைத்தானே கேட்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தான்? வாழை இலையால் தன்னுடைய உறுப்புகளை மறைத்து கொண்டு வந்து நிற்கிறான். பாருங்கள், காந்தாரி தேவி உணர்ந்து கொள்கிறாள், என் மகனுக்கு போர்க்களத்திலே அழிவு என்று ஒன்று வரும் என்று சொன்னால் அவன் என்னிடம் எந்த பாகங்களை மறைத்தானோ அதன் மூலம் அழிவு என்று உணர்ந்தாள். அதனால் இந்த மகாபாரத கதையாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய தர்மம் சொல்லித்தரக்கூடிய கதைகள் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆழ்ந்த கருத்தை நமக்கு உணர்த்தும். பெற்றோர்களிடம் எதையும் மறைக்க கூடாது என்பதாக இருக்கட்டும், தர்மத்தின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்பதாக இருக்கட்டும், எல்லாமே ஏதேனும் ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்தி கொடுத்திருக்கும். அதன்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அந்த தர்மம் சொல்லித்தரக்கூடிய பாதையிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அந்த தர்மத்தை நம்முடைய கையிலே நாம் இறுக பற்றி பிடித்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறந்த ஒரு நிலையை அடைய முடியும். காரணம், எல்லாமே நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. ஒரே ஒரு கருத்தினை மட்டும் சொல்கிறேன். தைப்பூசம் வரப்போகிறது. தைப்பூசம் என்று சொன்னாலே எதற்குத்தான் அதிக பெயர்? முருகபெருமான். முருகபெருமானை பார்க்கக்கூடிய செல்லக்கூடியவர்கள் எதன் மூலம் செல்வார்கள்? பாத யாத்திரையாக செல்வார்கள். சாதாரண பாத யாத்திரை தானே என்று நினைப்போம். நிச்சயம் கிடையாது. ஆன்மீகத்தினுடைய மொத்த சாராம்சத்தையும் அது நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த பாத யாத்திரை செல்கிற போது உடல் களைப்பு தெரியக்கூடாது என்பதற்காக ஆடி பாடி செல்வார்கள். மன அழுத்தத்தை அது குறைக்கிறது. விரதம் இருந்து செல்கிறார்கள் பாருங்கள், மன கட்டுப்பாட்டை அது வளர்க்கிறது. கூட்டம் கூட்டமாக பாத யாத்திரை செல்கிறார்கள் பாருங்கள், குழு மனப்பான்மையை அது வளர்க்கிறது. செல்லக்கூடிய கூட்டத்தில் யார் ஏழை யார் பணக்காரன் என்பது தெரிவதில்லை பாருங்கள். அது ஒற்றுமையை பறைசாற்றி தருகிறது. எல்லோரையும் சமமாக பார்க்க கற்றுத் தருகிறது. உண்மையான அன்னதானத்தின் மகிமையும் உண்மையான நன்கொடையின் மகிமையும் பாத யாத்திரை சென்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதை வைத்துத்தான் அவர்கள் பாத யாத்திரை செல்லக்கூடிய சூழல் இருக்கும். பாருங்கள், சாதாரண பாத யாத்திரை தான் சொல்லுவதற்கு, ஆனால் எவ்வளவு பெரிய தத்துவத்தை நம்முடைய தர்மம் சொல்லித் தந்திருக்கிறது. பண்பாட்டை கற்றுக்கொள்வதற்கு பாத யாத்திரையை கூட நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லிக் கொடுத்தது என்று சொன்னால், ஆன்மீகம் அங்கே நிறைந்திருக்கிறது. அதனால் எங்கே ஆன்மீகம் எங்கே ஆன்மீகம் என்று மொத்தமாக தேடுவதை விட நம்மில்தான் ஆன்மீகம் இருக்கிறது. நாம் தொடங்கினால் அங்கே ஆன்மீகம் இருக்கிறது. நாம் மனிதநேயத்தை வளர்த்தால் அங்கே ஆன்மீகம் இருக்கிறது. நம்மிடம் இரக்கம் வந்தது என்றால் நம்மிடத்திலே ஆன்மீகம் இருக்கிறது. பெற்றோர்களை வயது காலத்திலும் சரியாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஆன்மீகம் இருக்கிறது. பெற்றோர்கள் குறை சொல்லாத அளவிற்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஆன்மீகம் இருக்கிறது. எல்லோரிடத்திலும் நான் நல்லவன், நான் தூய்மையானவன் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்று யாரிடமும் நாம் சான்றிதழ் வாங்க தேவையில்லை. என் மனசாட்சிக்கு நான் நல்லவனாக இருந்தால் எல்லோருக்குமே நான் நல்லவன்தான். தனித்தனியாக சான்றிதழ் தேவையே இல்லை. ஆனால் முக்கியம், என் மனசாட்சிக்கு நான் நல்லவனாக இருக்க வேண்டும். அந்த சான்றிதழை என் மனசாட்சி எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் ஆன்மீகம் என்கிற போட்டியிலே நான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். வெற்றி பெற்றால் அந்த சான்றிதழ் தானாக வந்துவிடும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம் என்று சொல்லி, இத்தனை நேரம் எது ஆன்மீகம் என்கிற தலைப்பிலே இந்த சிறியவளுக்கு எட்டிய கருத்துக்களை இத்தனை தாய்மார்களுக்கு மத்தியில், இத்தனை பெரியவர்களுக்கு மத்தியில் சொல்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பினை தந்த ஆலய நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மயிலோசை தொலைக்காட்சிக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் என் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244